யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு 5 கட்டளைகளை அல்லாஹ் பிறப்பித்தான். இந்த 5 கட்டளைகளை நீங்களும் செய்ய வேண்டும், இஸ்ரவேல சமுதாயமும் அமல்படுத்துமாறு உத்தரவிட வேண்டும். கொஞ்ச நேரம் மக்களுக்கு சொல்வதற்கு தாமதப்படுத்தி விடுகின்றார்கள். உடனே அங்கே இருந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ் 5 கட்டளைகளை இஸ்ரவேல சமுதாயத்தில் விதித்திருக்கின்றான், அந்த மக்கள் அதை அமல் செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கின்றான், நீங்கள் அதை சொல்ல போகிறீர்களா, உங்களுக்கு முன்னால் நான் சொல்லட்டுமா? உடனே யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், அக்ஷா இன் சபகனி பிஹா அயுக்ஸஃப பி அவ் அஸப், எனக்கு முன்பாக நீங்கள் அதை முந்தி சொல்லிவிட்டால் பூமி என்னை விழுங்கி விடுமோ, அதுதான் இறைவனுடைய தண்டனைக்கு உள்ளாக்கப்பட்டு விடுவேனோ என்று நான் பயப்படுகிறேன், நானே அதை அறிவித்து விடுகிறேன் என்று மக்களிடம் வந்து அறிவிக்கிறார்கள். பைத்துல் முகத்தஸ் பள்ளிவாசல் எல்லாம் நிரம்பி வழிகிறது, மக்கள் எல்லாம் ஒவ்வொரு உயரமான பகுதிகளிலும் சுவர்களின் மீதும் ஏறி நிற்கிறார்கள். அப்படியே பள்ளிவாசல் நிரம்பி வழியும் பொழுது ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த 5 கட்டளைகளையும் அறிவிக்கின்றார்கள். அந்த 5 கட்டளைகளில் இரண்டாவது கட்டளை என்ன தெரியுமா? யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், இன்னல்லாஹ யஅமுருக்கும் பிஸ்ஸலாத், அல்லாஹ் உங்களுக்கு தொழுமாறு உத்தரவிட்டிருக்கின்றான், இதா ஸல்லைத்தும் ஃபலா தல்தஃபிது, இறைவனுக்கு முன்னால் தொழும் பொழுது நீங்கள் உங்களுடைய தலைகளை திருப்பாதீர்கள், தலையை திருப்புறது, அங்க திருப்புறது, கண்ணை திருப்புறது, இது போன்ற காரியங்களை செய்யாதீர்கள். என்ன காரணம்? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு அடியான் தொழுகையில் திரும்பாமல் இருக்கும் காலமெல்லாம் தன்னுடைய முகத்தை அந்த அடியானுடைய முகத்துக்கு நேராக வைத்திருக்கின்றார். நாம் தொழும் பொழுது அல்லாஹ்வுடைய முகம் நம்முடைய முகத்திற்கு நேராக இருக்கிறது.